அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு அருவிக்கு செல்லும் பாதையில் பாறை விழுந்திருப்பதால் போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அது குறித்தான காட்சிகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் சரவணன். சரவணன், ராட்சத பாறையானது விழுந்திருக்கக்கூடியதை நம்மால் தெரிந்து கொள்ள முடிகின்றது. அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? வணக்கம். நெல்லை மாவட்டத்தில் நேற்று காலை முதல் பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாக நெல்லை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களும் தற்போது கனமழைக்கு சேதமடைந்து வருகிறது. குறிப்பா சொல்லணும்னா நெல்லை மாநகர மற்றும் புறநகர பகுதிகளில் தாழ்வான இடங்களை சுற்றிலும் பல குடியிருப்பு பகுதிகளில் தற்போது வெள்ள நீரானது புகுந்துள்ளது. இதனை அப்புறப்படுத்தக்கூடிய பணிகளை நெல்லை மாநகராட்சி நிர்வாகிகள் மற்றும் துப்புரவு பணியாக ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை என்றாலே ஒரு பசுமை நிறைந்த ஒரு இடம். தற்போது அந்த இடத்தில் நேற்று காலை முதல் பெய்து வரக்கூடிய தொடர் கனமழையின் காரணமாக தற்போது வரை 500 மில்லிமீட்டருக்கு குறைவாக தற்போது மழையானது பதிவாகி இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் இன்று காலை சரியாக 8:30 மணி அளவில் மாஞ்சோலையில் இருந்து காக்காட்சி செல்லக்கூடிய அந்த 4 முக்கு பகுதியில் தற்போது ஒரு ராட்சச பாறையானது நேற்று இரவு முதல் தொடர்ச்சியாக பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாக ஒரு ராட்சச பாறையானது உருண்டு சாலையின் நடுவில் கிடைக்கிறது. அந்த காட்சியை நாம் நேரடியாகவே காணலாம். மணிமுத்தாறு அருவிக்கு கீழே இருக்கக்கூடிய பெரிய பாறை ஒன்று உருந்து சாலையானது இரண்டாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் இந்த பாறையை அகற்றும் பணியில் உள்ளில் ஈடுபட்டு வராங்க. பாறை அகற்ற முடியாமல் இருப்பதாகவும் பாறையின் அளவு மற்றும் தடிமன் கடினமாக இருக்கக்கூடிய சூழலால் மேற்கொண்டு 2-3 ஜேசிபிக்கள் அங்கு வரவழைக்கப்பட இருப்பதாகவும் கிராம நிர்வாக அலுவலரிடம் தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது இந்த பாறையை அகற்றக்கூட பணியில் தொடர்ச்சியாக பணியாளர்கள் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் நெல்லையில் இருந்து மாஞ்சோலைக்கு செல்லக்கூடிய போக்குவரத்தானது தற்போது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக மாஞ்சோலை இருக்கக்கூடிய பொதுமக்கள் தற்போது ஒரு பெரிய இன்னலை சந்தித்து வருகிறார்கள். அதாவது நெல்லையில் இருந்து காலை மாஞ்சோலைக்கு செல்ல வேண்டிய போக்குவரத்து மேலே சென்றால் மட்டும்தான் அன்றைக்கு அவர்களுக்கு தேவையான அனைத்து உணவுப் பொருட்களும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அத்தியாவசிய பொருட்கள், மருந்து பொருட்கள் என பல பொருட்களும் இந்த பேருந்தில் தான் நாங்கள் அனுப்பப்படுவது வழக்கம். தற்போது இந்த பாறை சரிவின் காரணமாக அந்த போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால் தற்போது மாஞ்சோலை மக்கள் ஒரு மிகப்பெரிய இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள். ஏற்கனவே தற்போது மாஞ்சோலையில் அடிப்படை வசதிகள் இல்லை இருக்கிறது. இதன் காரணமாக நெல்லையிலிருந்து வரக்கூடிய இந்த பேருந்து மூலமாகத்தான் மக்களுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் அரிசி வகைகள் மற்றும் மருந்து பொருட்களும் பொதுமக்கள் வாங்கி செல்வது வழக்கம். மேற்கொண்டு 8 to 9 மணி நேரம் ஆகலாம் என்றும் கூறப்படுகிறது. தற்போது இந்த பாறையை அகற்றக்கூட பணியில ஊழியர் ஈடுபட்டு வரக்கூடிய சூழல மேற்கொண்டு 2 ஜேசிபி இயந்திரங்கள் வந்தால் மட்டுமே இந்த பாறை முழுவதும் அகற்ற முடியும். அப்படி இல்லை என்றால் பாறையை உடைத்து அகற்றக்கூடிய பணியிலும் தொடர்ச்சியாக இந்த ஊழியர் ஈடுபட்டு வராங்க. விவரங்களுக்கு நன்றி சரவணன்.